வணக்கம் தோழர்களே. சமீபத்தில கன்னியாகுமரி போயிருந்தோம். அந்த கன்னியாகுமரிக்கு போன காரணம் வந்து, விவேகானந்தர் சிலைய பார்த்திருக்கோம், திருவள்ளுவர் சிலைய பார்த்திருக்கோம். முதல் அந்த கண்ணாடி பாலத்த பார்க்கறதுக்கு, நான் என்னுடைய குடும்பத்தோட, பேத்தியோட அந்த பிரிட்ஜ பார்க்க போயிருந்தோம். நாங்க என்ன பண்ணோம், முதல்லயே பார்க்கறதுக்கு முன்னாடியே, வீட்ல இருந்தே ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அது ரொம்ப எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்ட உடனே, நாங்க எங்கேயுமே நிக்க வேண்டிய சூழ்நிலையே வரல. டைரக்ட்டா எங்களுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு லைன் வச்சிருந்தாங்க. நல்லா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கியூ வந்து அந்த ஜெட்டி பக்கத்துல போய் தான் மெர்ஜ் ஆகுது. நாங்க என்ன பண்ணோம், அந்த ஆன்லைன் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நேரே ஜெட்டி கிட்ட போன உடனே அந்த குழந்தலாம் இருந்ததால எனக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. உடனே அந்த ஜெட்டில ஏறி அந்த விவேகானந்தர் ராக்குக்கு ஃபர்ஸ்ட் அங்க அப்ரோச் பண்ணோம். முதல்ல நாங்க பார்த்த இடம் வந்து விவேகானந்தர் ராக். ஏற்கனவே எனக்கு பலமுறை நிறைய ட்ரிப் இந்த விவேகானந்தர் ராக்க பார்த்திருக்கோம். அங்க அத பார்த்துட்டு தான் அந்த பாலத்தை இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் தான் வான்புகழ் கொண்ட வள்ளுவன வந்து கலைஞர் இணைச்சு வச்சிருக்காரு. அது வந்து பார்க்க ஒரு பிரம்மியமா நல்லா இருந்துச்சு. அந்த வள்ளுவர் சிலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. நமக்கு எப்படி தமிழனுடைய பெருமை வந்து நீங்க உலகம் ஃபுல்லா கொண்டு போற அளவுக்கு அந்த சிலையும் பாலமும் இருந்துச்சு. இந்த வள்ளுவர் சிலை அமைச்சதுக்கு டாக்டர் கலைஞருக்கு தான் பெருமையை சேரும். ஏன்னா எந்த அளவுக்கு அது வந்து நல்ல ஏஸ்திட்டிக்கா கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அந்த சிலையை வந்து ஜைஜான்டிக்கா தமிழுடைய பெருமை வந்து உலகம் ஃபுல்லா தெரிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல தான் சிலை அமைச்சாரு. அந்த சிலையை வந்து எல்லாரும் பக்கத்துல போய் பார்க்க வேண்டும். அதனுடைய தொலைநோக்கு பார்வையெல்லாம் இப்போ உள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரமிக்க ஒரு கண்ணாடி பாலத்தை அமைச்சாரு. அந்த கண்ணாடி பாலம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 டூரிஸ்ட் ஸ்பாட் அட்ராக்ஷன் ஆகுது. ஒண்ணு வந்து வான்புகழ் கொண்ட வள்ளுவன், அப்புறம் கண்ணாடி பாலம், அதற்கப்புறம் அங்க இருக்க விவேகானந்தர் மண்டபம். இது 3 இணைச்சு நமக்கு ஒரு நல்ல மது நல இணக்கத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலமா அது இருக்குது என்பதை நம்ம மிகவும் சந்தோஷப்படணும். தமிழராகிய அனைவரும் நம்ம பெருமையும் பட வேண்டும். நிறைய பேருக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு வந்து அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான சின்னம் அமெரிக்கால. அந்த முக்கியமான சின்னத்துக்கு ஈடு இணையாக வந்து முக்கடல் சங்கமிக்க இடத்துல வந்து இந்த வள்ளுவர் சிலை அமைச்சதுக்கு வந்து நம்முடைய கலைஞருக்கு அவருக்கு நம்முடைய பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க ஜெட்டில போகும்போது ரொம்ப கூட்டம் இல்லை. அன்னைக்கு நாங்கள் ஒர்க்கிங் டேல போனதால பார்க்க எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல கூல் பிரீஸ், கூல் வெதர். அங்க சுத்தி இருக்க இணைப்பு பாலமாக பார்க்கும்போது எப்படி நமக்கு வங்கக்கடல், இந்தியன் ஓஷன், வங்காள விரிகுடா இருக்கோ அதே மாதிரி அந்த 3 இடங்கள் வந்து ஒரு அழியாத சின்னமாக ஆகிப்போச்சு. வான்புகழ் கொண்ட வள்ளுவன், கண்ணாடி பாலம், அங்கு அமைந்துள்ள விவேகானந்தர் ராக்கு. இது இயற்கையோடு அமைஞ்சதால நமக்கு பார்க்க மனசுக்கும் அறிவுக்கும் திருக்குறள் வந்து ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்தை படைச்சு கொடுத்தது வந்து வள்ளுவர். அதை பிரபலப்படுத்தின வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த இடத்துல சிலை அமைச்சு நமக்கு வந்து வள்ளுவருடைய புகழை வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போனதுக்கு என்னுடைய நன்றியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.